ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சூப்பரான எம்மியான மார்பிள் கேக் தான் பண்ண போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதை வந்து நான் பனானா அண்ட் பீனட் பட்டர் அப்புறம் நாட்டு சர்க்கரை பயன்படுத்தி பண்ணியிருக்கேன். ரொம்ப எம்மியின் டேஸ்டா இருக்கும். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு கப் வந்து நான் மைதா எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து சால்ட் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து சின்னமன் பவுடர் எடுத்திருக்கேன். அதாவது பட்டை பவுடர் எடுத்திருக்கேன். இதை வந்து 3 வாட்டி ஜென்ரலா ஜெலிச்சு எடுத்துக்கோங்க. ஃபுல் அளவுல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. நான் வந்து சின்ன முட்டைன்றதுனால 3 முட்டை எடுத்திருக்கேன். நீங்க பெரிய முட்டையா இருந்தா 2 முட்டை எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து நாட்டு சக்கரை, அதுக்கப்புறம் வெனிலா எசன்ஸ், 1/4 கப் வந்து ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்க வந்து பட்டர் கூட 1/2 கப் சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட் அண்ட் எம்மியா இருக்கும். இதை வந்து பீட்டர்ல 1 ஸ்பீட்ல வச்சு ஜென்ரலா அடிச்சு எடுத்துக்கோங்க. இது கூட நம்ம ஆல்ரெடி 3 வாட்டி ஜெலிச்சு எடுத்த வந்து மிக்சடை 2 பேட்சா வந்து இதுல ஆட் பண்றேன். ஷவர் கிரீம் ஆட் பண்ணி இதுல மிக்ஸ் பண்ணணும். ஷவர் கிரீம் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருப்பேன். ஷவர் கிரீம் உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்க வந்து கப் தயிர் கூட பயன்படுத்திக்கலாம். அளவுகள் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. இதை ஓவர் மிக்ஸ் பண்ண வேண்டாம். நான் வந்து ஜென்ரலா தான் பண்றேன். வீடியோல வந்து ஃபாஸ்டா போறதுனால ஃபாஸ்டா மிக்ஸ் பண்ற மாதிரி இருக்கு. இதுக்கு வந்து நான் 3 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இதையும் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு எம்மின் டேஸ்டா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து வெயிட் மிஷின் எடுத்து இதை வந்து ஆஃபா நம்ம பிரிச்சு எடுத்துக்க போறோம். ஒண்ணுத்துல வந்து பீனட் பட்டர் அந்த கொக்கோ பவுடர் வந்து மிக்ஸ் பண்ணி வந்து ஒரு ப்ரௌன் கலர்ல நம்ம ஆக்க போறோம். அதுக்கப்புறம் பிரெட் மோல்ட் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதுல வந்து பட்டரை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து 170 கிராம் இருக்கு. இதை வந்து நம்ம அழகா ஜென்ரலா பாதி பாதியா ஊத்தி இப்போ நல்லா சூப்பரா ஒரு டெக்கரேட் ஒன்று போட்டு விட்டுறலாம். இதை வந்து அழகா நம்ம செட் பண்ணிட்டோம். இதுல வந்து ஒரு எஸ் ஷேப்ல வந்து நம்ம ஒரு ஷேப் போடணும். அதை வந்து நம்ம கத்தியிலனா வந்து ஸ்பூன்ல கூட நம்ம அதை வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அப்பதான் வந்து இந்த ஒயிட் அண்ட் ப்ரௌன் அந்த ஷேடோ வந்து நம்மளுக்கு அழகா கிடைக்கும். ஆனா கேக் வைஸ் சூப்பர் டேஸ்ட் அண்ட் எம்மியா இருக்கும். கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. வேற லெவல்ல இருக்கும். நீங்க ஸ்நாக்ஸ் ரெசிபி கூட கொடுத்து விடலாம். ஓடிஜில 160 டிகிரி 45 மினிட்ஸ் வச்சீங்கன்னா ஒரு எம்மியான கேக் ரெடி ஆயிடும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.